بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருக்குடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவர் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த இரவு நேரத்தில் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அவனது அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் உரையிலே அரிதான சஹாபாக்கள் என்கிற தலைப்பின் கீழே சில சஹாபாக்களுடைய வரலாறை நாம் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். அதனுடைய வரிசையில இன்றைக்கு நாம் உமைர் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு நபித்தோழரை குறித்து நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர் யார் என்றால் குறைஷி தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். முஸ்லிம்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுத்தவர், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை அதிகமாக எதிர்த்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நேரத்தில் கொலை செய்வதற்கு கூட இவர் என்ன செஞ்சாரு, திட்டம் தீட்டி முயற்சி செய்து அதற்காக சென்றார். அந்த மாதிரி மனிதர். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய கிருபையினால இவருக்கு என்ன கிடைச்சிச்சு? இஸ்லாம், ஹிதாயத், நேர்வழி கிடைத்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த உமைர் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்த 10 பேர் முக்கியமானவங்கன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தரா கண்டிப்பா இவர் இருப்பார். அந்த அளவுக்கு பெரிய எதிர்ப்புகளை தந்தவர் இந்த மனிதர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற விதமும், இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவர் தீனுக்கு செய்த சேவையும் நின்று நினைவு கூறத்தக்கவர். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதுதான். அன்பிற்குரியவர்களே, பத்ர் போருக்கு இவர் வந்திருந்தார், எதிரணியில இருந்தார். இவர் பேசின பேச்சில குறைஷிகள்லாம் அப்படியே ஆடி போய் சண்டையே போட வேணாம் என்கிற நிலைமைக்கு வந்து திரும்பி போயிடலாம்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சை பேசினார். ஆனா இவரை அபூஜஹல் என்பவன் ஓவர்டேக் பண்ணி பேசி இன்னும் கொஞ்சம் மக்களை நிறைவேற்றினதுனால யாரும் என்ன செய்யலாங்க, திரும்பி போகல. பத்ர் களம் எப்படிப்பட்ட போர் என்று தெரியும், அதை முழுமையா விவரிக்க வேண்டிய தேவையில்லை, நாம் எல்லாம் கேட்டிருப்போம். பத்ர் களத்தை பொறுத்தவரையில அன்பிற்குரியவர்களே, எத்தனை பேர் முஸ்லிம்கள் இருந்தாங்க? 313 பேர். இறை நிராகரிப்பாளர்கள் 1000 பேர் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய கணக்கை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தந்திரம் செய்தார்கள். என்ன தந்திரம்னா, 2 படையும் அங்க வந்து தங்கி இருக்குது. தங்கி இருக்கிற சமயத்துல அவங்க உணவு அருந்துறாங்க. உணவு அருந்ததை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன சாப்பாடு நல்ல விருந்து போல இருக்கு, நிறைய சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிற மாதிரி கேட்டு, எத்தனை ஒட்டகம் இருக்கிறீங்க? நாங்க வந்து 10 ஒட்டகம் இருக்கிறோம், 20 ஒட்டகம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ஒட்டகத்தை எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிறத கணிச்சு இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கணக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈஸியா நடத்திக்கிட்டாங்க, பெற்றுவிட்டார்கள். ஆனா எதிரணியினர் முஸ்லிம்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி கண்டுபிடிச்சவர் யாருன்னா இந்த உமைர் இப்னு வஹ்ப். ஏன்னா எண்ணிக்கை தெரியணும், தயாரிப்புகள் தெரியணும்.
அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரியான நம்முடைய எஃபெக்ட போட முடியும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால இந்த உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாருன்னா, குதிரையில முஸ்லிம்கள் படை எங்க முகாமிட்டு இருக்கோ அப்படியே சுத்தி வந்தாரு. அப்படியே 2-3 ரவுண்ட் அப்படியே சுத்தி வந்தாரு. சுத்தி வந்து நேரா குறைஷிகள்கிட்ட சொல்றாரு, அவங்க கரெக்டா 300 பேர் இருப்பாங்க அப்படின்னு. எவ்வளவு துல்லியமா கணக்கிடுறாரு பாருங்க. கரெக்டா அவங்க 300 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 300 நபர்களிடத்திலும் நான் அந்த மரணத்தின் வேட்கையை பார்க்கிறேன், மரணத்தின் மீது உள்ள அந்த ஆசையை பார்க்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவரும் நம்மில் உள்ள ஒருவரை கொலை செய்யாமல் விடமாட்டார்கள் என்பது போன்ற அவங்களுடைய வீரத்தை பற்றி என்ன செய்யறாரு, பேசுறாரு. அவங்களுடைய எண்ணிக்கையை பேசுறாரு, அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பேசுறாரு, அவர்களுக்கு இருந்த அந்த போரின் மீது இருந்த அந்த வேட்கையை பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு. நம்மள 300 பேரை அவர் காலி பண்ண பிறகு அப்புறம் நாம வாழ்க்கை என்ன புரோஜனம்? முக்கியமான நபர்கள் எல்லாம் இறந்து போயிடுவோம். அப்ப இந்த ஊரை யார் நிர்வகிப்பா? பெண்களை யார் நிர்வகிப்பா? அதனால நம்ம திரும்பி போயிடுறதுதான் நல்லது அப்படின்னு உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்தை வைக்க, இந்த பேச்சை யார் ஓவர்டேக் பண்ணனது? அபூ ஜஹல் என்பவன் ஓவர்டேக் பண்ணி, வல்லாஹி முகம்மதுக்கும் நமக்கும் அல்லாஹ் ஒரு தீர்ப்பை கொடுக்கிற வரைக்கும் யாரும் திரும்பி போறதே இல்லை. காலத்துல அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், சந்திக்கணும். யாரெல்லாம் கோழையா இருக்க விரும்புகிறீங்களோ அவங்க மட்டும் என்ன செய்யுங்க, போக, நாங்க இருந்து சண்டை போடுவோம் அப்படின்னு உசுக்கேற்றி விட்டதுனால அங்கே போர் நடக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி பதில் போர் நடக்காம ஆக்கிறதுக்கான அந்த பேச்சை பேசியவர் யாரு? இந்த உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, இவர் பதில் போர் நடந்த பிறகு இஸ்லாத்துக்கு வர்றார். இவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எப்படின்னு சொன்னா, அல் இசாபா ஃபி தம்யீஸி ஸஹாபா தபகாத் இப்னு ஸஅத் என்ற 2 வரலாற்று நூலிலும் முழுமையாக அவருடைய அந்த சரித்திரம் பதிவு செய்யப்படும். என்ன செய்தின்னா, இவரும் இவருடைய நண்பர் சஃப்வானும் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ர் பகுதியில அமர்ந்து தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. யாரும் இல்லை, கும் இருட்டு, பக்கத்துல யாரும் கிடையாது, இவங்க 2 பேர் மட்டும்தான். அப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆறு சஃப்வான் சொல்றாரு, பத்ர் போர்ல போய் இந்த மாதிரி தோத்துட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா? ஒரு போர் தந்திரம் உள்ள போர் பாரம்பரியம் மிக்க ஒரு ஊர்ல நீங்க எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்படி அடி வாங்கிட்டு வரலாமா? இதுக்கு ஏதாவது நம்ம பதிலடி கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சஃப்வான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதுக்கு உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு குடும்ப சுமையும் கடனும் இல்லைன்னா நேரா நான் மதீனாவுக்கு புறப்பட்டு முகம்மதை கொண்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சஃப்வான் சொல்றாரு, அப்படின்னா உன் குடும்பத்தை பார்க்கறதும் உன் கடனை அடைக்கிறது ஏன் பொறுப்பு, நீ இன்னைக்கே என்ன செய்ய, மதீனாவுக்கு கிளம்பு, முகம்மதை கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தீய நட்புக்கும் நல்ல நட்புக்கும் இந்த 2 பேருமே உதாரணம். உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நல்ல நட்புக்கு உதாரணம். ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். இந்த சஃப்வான் இப்னு உமையா இருக்காரு, அவரு கெட்ட நட்புக்கு உதாரணம். என்ன பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்றார். கொலை செய்து விட்டு வருவதற்கு பொருளாதாரத்தை என்ன செய்யறாரு, வாரி இறக்கிறார். இப்படிதான் தீய நண்பர்கள் என்ன செய்வாங்க, பெரும் பெரும் தவறுகளில் நம்மை புகுத்துவார்கள். அந்த தவறை நாம் செய்யாத போது நம்முடனான பேச்சை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள், நம்முடனான பழக்கத்தை அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள். மார்க்கம் என்ற அந்த கடலிலே நம்மை அவர்கள் நீந்த விட மாட்டார்கள்.
தீய நட்புக்குரிய பாதிப்பு இதுதான். அதுதான் அங்க நடக்குது. உடனே அவரு என்ன செய்யறாருன்னா அதை ஏற்றுக்கொண்டு விஷம் தடவப்பட்ட வாளை எடுத்துக்கொண்டு நேராக மதீனா புறப்படுறார். மதீனாவுக்கு புறப்பட்டு போனா அங்க சஹாபாக்கள் சுத்தி ரசூலுல்லாவோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சில பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேச்சு? இதே பத்ரு களத்தை பத்தியான பேச்சு. பத்ரு களத்துல நாம எப்படி சண்டை போட்டோம், அல்லாஹ் எப்படி அருள் செஞ்சான், அல்லாஹ் எப்படி உதவனா, யாரார கொன்னீங்க அப்படின்னு அந்த பேச்சுக்களை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு வரார். வந்தவனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டு ஒரு மோசமான வார்த்தையை சொல்றாங்க. இவன் ஏன் இந்த பக்கம் வர்றான், இவன் வந்தாலே ஆபத்தாச்சே, கெடுதியாச்சே, இவன் ஒரு நல்லதுக்காக வரமாட்டானு அப்படின்னு நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு நேரா போய் அவரது கையையும் வாளையும் பிடித்து கொண்டார். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் ஏதாவது ஆபத்தை உண்டாக்கிடுவாரோ அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க. அப்படி கையையும் வாளையும் சேர்த்து பிடிச்சிட்டே போய் நேரா நபி அவர்கள்ட்ட விட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே அவரது கையை விடுங்க, உமையரே நீங்க கிட்ட வாங்க, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அவர் சொன்னாரு, எனது மகன் பத்ரு போரிலே கைதியாக பிடிக்கப்பட்டு இங்க இருக்கிறான். உண்மை அதுதான். பத்ரு போர்ல எனது மகன் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவுல இருக்கிறான். அவனை காசு கொடுத்து கூட்டிட்டு போவதான் வந்தேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, வந்த நோக்கத்தை மறைக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மகனை கூட்டிட்டு போறது சரிப்பா, வர்ற நீ வாள் எதுக்கு எடுத்துட்டு வந்த, உருவிய வாளோட வர்றே, இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது, நான் உண்மையில என் மகனை கூட்டிட்டு போவதான் வந்தேன், வேற நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு என்ன செய்யறாரு, மறைக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லவா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு, நீ என்ன கொல்றதுக்கு தான் வந்திருக்க, நீ என்ன கொலை செய்வதற்குத்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாய். ஏன்னா நீனும் சஃப்வானும் ஹிஜ்ர் என்கிற பகுதியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப கூட எனக்கு குடும்ப சுகம் இருக்கு, கடன் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ரெண்டையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சஃப்வான் சொன்னாரு அப்படின்னு சுப்ஹானல்லாஹ் நடந்த உரையாடல் முழுக்க நபி அவர்கள் நினைக்கிறாங்க உமைர் இப்னு வஹப் கிட்ட சொல்றாங்க. அவருக்கா டபுள் ஷாக்கு. ஒண்ணு என்னன்னா நபி அவர்கள் வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களே, ரெண்டாவது மக்காவுல நடந்த அந்த உரையாடல் முழுமையா சொல்றாங்களே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது யாரும் இல்லை, ரெண்டு பேருக்கு இடையில மட்டும் நடந்த ஒப்பந்தம். உமைரும் சொன்னாரு, நீங்க இதை யாருக்கும் சொல்ல வேணாம், சஃப்வானும் சொன்னாரு, நீங்க இதை யாருக்கும் சொல்ல வேணாம், நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அவசியம் அப்படி. இத சொன்ன உடனே உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் கலிமா கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வின் தூதரே, வானத்திலிருந்து உங்களுக்கு வஹி வருகிறது என்பதை நாங்கள் மறுத்தோம், ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், நிச்சயமா இந்த செய்தி அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க முடியாது. இது எனக்கும் சஃப்வானுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இந்த ஒப்பந்தத்தை போடும்போது எங்களிடத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அல்லாஹ் தான் இதை சொல்லியிருக்கான், நீங்க உண்மையான இறைத்தூதர், நீங்க உங்களுக்கு வானத்திலிருந்து வஹி வருவது உண்மைதான் அப்படின்னு என்ன செய்யறாரு, கலிமா கூறி உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, மூணு விஷயத்த சொல்றாங்க முஸ்லிம்களை பார்த்து. முஸ்லிம்களே, உங்களது சகோதரருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கத்துக் கொடுங்க. இரண்டாவது, இவருக்கு குர்ஆனை ஓத கத்துக் கொடுங்க. மூணாவது, இவருடைய மகன் கைதியா இருக்கிறாரா இல்லையா, அவரை விடுவிச்சிருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், மதீனாவுல இஸ்லாத்தை ஏற்று
அங்க முஸ்லீமாயி குரானை படிச்சுக்கிட்டு இருக்காரு, மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க இந்த பக்கம் சஃப்வான் இருக்காரு, அவர் என்னன்னா ஊரு ஃபுல்லா சொல்லி வச்சுட்டாரு, விரைவில் உங்களுக்கு ஒரு சுப செய்தி வரப்போகுது. ஏன்னா உமைர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செஞ்சுட்டு வருவாரு, தீர்த்து கட்டிட்டு வருவாருன்னு அவரு ஆசையில என்ன செஞ்சாரு, ஊருக்குள்ள பத்தி வச்சுட்டாரு. விரைவில் உங்களுக்கு ஒரு சுப செய்தி வரப்போகுது. அந்த சுப செய்தி எத்தகையதுன்னா பத்ர்ல நீங்க வாங்கின அடிக்கும் வேதனைக்கும் மருந்தா இருக்கும். அப்படி ஒரு சுப செய்தி வரப்போகுது, காத்துருங்க காத்துருங்க அப்படின்னு இந்த மக்கா எல்லா கட்டையும் சொல்லி வச்சுட்டார். மதீனாவில இருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தர்த்தையும் அவர் கேட்கிறார், என் நண்பர் உமையரை பாத்தீங்களா, அவரை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமா, தகவல் தெரியுமான்னு கேட்கிறார். நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மனிதர்கிட்ட தனது நண்பர் உமையரை பத்தி கேட்கும் போது, உமையரா, அவர்லாம் அங்க முஸ்லீம் ஆகி குரானை ஓதிக்கிட்டு இருக்காரு, அவரு இஸ்லாத்தை கத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய இடியே தலையில விழுந்த மாதிரி ஆகி போச்சு. நம்ம கொல்றதுக்காக ஆள் அனுப்பி வச்சோம், அவர் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு, இனி அவருடைய குடும்பத்துக்கு நம்ம உதவக்கூடாது, அவருடைய கடனுக்கும் பொறுப்பு இருக்கக்கூடாது, ஊருக்கு வந்தா கூட அவரோட பேசக்கூடாது அப்படின்னு சஃப்வான் முடிவு எடுத்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் ஊருக்கு திரும்புவதற்கும் அங்கே சென்று நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கும் நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவங்க மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்த பிறகு நிறைய பேர் அவர் மூலமா இஸ்லாத்தை ஏற்றாங்க. அவர் நிறைய பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். இஸ்லாத்தை ஏற்றவர்களை எல்லாம் துன்புறுத்தியவர். இப்போது யாராவது இஸ்லாத்தை சொல்றதை எதிர்த்தா அவரை அங்க துன்புறுத்துற அளவுக்கு தைரியமா மக்காவுல இஸ்லாத்தை என்ன செஞ்சாரு, பகிரங்கமா எடுத்து சொன்னாரு. அவர் மூலம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இறுதியில தனது நண்பர் சஃப்வான், ரொம்ப பிரியமான நண்பர், இவருக்கும் இஸ்லாத்தை கொடுக்கணுமா இல்லையா, நேர்வழியை கொடுக்கணுமா இல்லையா, அதனால தனது நண்பரை பார்த்து பேசி இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அவர் வரவே மாட்டார், ரொம்ப உறுதியா இருக்கார். இறுதியில ஃபத்ஹு மக்கா நடக்குதுங்க. இறுதியில ஃபத்ஹு மக்கா. அப்ப உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னாடியே இஸ்லாத்துக்கு வந்த சாபிகூனல் அவ்வலூன், இஸ்லாத்தை ஏற்க முந்தியவர்களில் முதன்மையானவர்களா ஒருத்தர் ஆயிட்டார். அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருக்கான் பாரு. நபி அவர்களை கொல்ல போய் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். உண்மையிலே சஃப்வானுக்கு தான் அவர் நன்றி சொல்லணும். இவரு ரசூலுல்லாவை கொல்ல அனுப்பி வைக்கலன்னா அவருக்கு இஸ்லாம்ங்கிற நேர்வழி ஹிதாயத்து கிடைச்சிருக்காரு. அப்ப தனக்கு கிடைத்த அந்த நேர்வழி இஸ்லாம் தன் நண்பனுக்கும் கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா சஃப்வான் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார். இறுதியா ஃபத்ஹு மக்கா நடக்குது. அந்த ஃபத்ஹு மக்காவின் போது சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா மக்காவை விட்டு தப்பிச்சு ஓடுறார். ஜித்தாவுக்கு போறாரு. மக்காவில இருந்து ஜித்தா என்பது 84 அல்லது 86 கிலோமீட்டர். வேற வேற நாட்டுக்கு பயணம் பண்ணி போகணும்னா அங்கதான் கப்பல் ஏறணும். ஜித்தா கடற்கரை ஏரியா. அப்ப அங்க தப்பிச்சு ஓடுறாரு. ஏன்னா முகம்மதை கொல்லுவதற்காக ஆள் அனுப்பிய ஒரு துரோகி, ஒரு குற்றவாளினா, அதனால எனக்கெல்லாம் இன்னைக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது, அதனால நம்ம தப்பிச்சு ஓடுறதுதான் பெரிய வழின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடுறவரை உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துரத்தி பிடிச்சி, வேணாம் நீங்க போகாதீங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, நபி அவர்களிடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதையும் கேட்காம என்ன செய்யறாரு, உதறி தள்ளிட்டு போறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓடி பார்த்தார். இந்த ஃபத்ஹு மக்காவும் போல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இது போன்று எனது நண்பர் தப்பித்து ஓடுகிறார்,
நீங்க அவருக்கு மன்னிப்பு கொடுங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்கும் எண்ணத்திலே வந்தால் நிச்சயமா அவருக்கு மன்னிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு அப்படின்னு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. இந்த வாக்களிப்பு அவர் நம்பணுங்கிறதுக்காக நபி அவர்களிடத்துல ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கருப்பு தலைப்பாகையை கலட்டி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. உமைரே, இதை எடுத்துட்டு போங்க, சஃப்வான் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவர் நேரா துரத்தி பிடிச்சி, அவரு வழியில போய்கிட்டே இருக்கிறார். நபி அவர்களை சந்திச்சு இதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு பாதுகாப்பை வாங்கிக்கிட்டு நேரா தனது நண்பனை சந்திப்பதற்காக என்ன செய்யறாரு, போறார். நேரா போனா அந்த ஜித்தாவை நெருங்கிட்டார். போய் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்கிறார்கள், உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்கிறார்கள், உங்களை அவர்கள் கொல்ல மாட்டார்கள், நீங்கள் நிச்சயமா மக்காவுக்கு திரும்பி வரணும், வாங்க அப்படின்னு என்ன செய்யறார், ரொம்ப பிரியமா கூப்பிடுறார். அரை மனசோட வர்றார். அவ்வளவு பிடிவாதமா இருந்தவரே சஃப்வான் இப்னு உமையா அரை மனசோட என்ன செய்யறாரு, மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்பயும் ரொம்ப ஒரு பணிவா இதெல்லாம் பேசல. என்ன பேசுறாருன்னா, ஒரு மிடுக்கா பேசுறாரு. இவரை என்னமோ நீங்க என்ன மன்னிச்சதாவும் என்ன பாதுகாப்பு கொடுத்ததாவும் சொல்றாரு, உங்க என் நண்பர், இதெல்லாம் உண்மைதானா, யாரும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிடுக்கோடே பேசுறாரு. ஆமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே உடனே அவர் சொல்றாரு, நான் உடனே எல்லாம் இஸ்லாத்தை ஏற்க முடியாது, எனக்கு 2 மாசம் டைம் வேணும். இஸ்லாத்தை குறித்து முஸ்லிம்களை குறித்து நான் சிந்திக்க வேண்டும், எனக்கு 2 மாசம் கால அவகாசத்தை கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மாசம் என்ன, கூட 2 மாசமா சேர்த்து 4 மாசமா நீங்க எடுத்துக்கோ, இஸ்லாத்தை பற்றி சிந்தி, முஸ்லிம்களை பார், என்னை பார், இஸ்லாத்தை பார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய அருளின்படி அவர் எவ்வளவு நாட்களை கேட்டாரோ அந்த நாளுக்குள் இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே புகுந்தது. 2 மாசம் தானே டைம் கேட்டாரு, ஆனா அந்த 2 மாசத்துக்குள்ள முஸ்லிம்களை பத்தி, இஸ்லாத்தை பத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் அவர் பெரிய 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 இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இறுதியாக அவரும் கலிமா கூறி முஸ்லீமாக மாறினார். சுப்ஹானல்லாஹ், தனது நண்பனுக்காக எவ்வளவு அவர் மெனக்கெட்டு இருக்காரு பாருங்க. தனக்கு கிடைச்ச அந்த இஸ்லாம் தன் நண்பனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உமைர் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்ச மிகுந்த ஒரு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி உமைர் இப்னு வஹ்ப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், தனது நண்பருக்கும் இஸ்லாத்தை கொடுத்தார்கள். இஸ்லாத்துக்கு ஏற்ற பிறகு அவர் இந்த இஸ்லாத்துக்கு என்னென்ன சேவைகள் ஆற்றினார்கள் என்பது இன்னொரு பகுதியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பகுதியை வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.